ஸோ இப்போ இந்த சிக்கன் சாஃப்ட்வேர்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டே க்ளோஸ். டே க்ளோஸ்னா என்னன்னா, சில சிக்கன் கஸ்டமர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டே க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டே நம்ம எல்லா பில் டிரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்து கணக்கெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு டே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, அந்த டே க்ளோஸ்ல ப்ரீவியஸ், அதாவது அந்த தேதியில போயிட்டு எந்த இதையும் மாடிஃபையோ கேன்சலேஷனோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதான் டே க்ளோஸ் ஆப்ஷன். அப்படி டே க்ளோஸ் பண்ணணும்னா அந்த டே க்ளோஸை கேன்சல் பண்ணிட்டு தான் போய் என்ட்ரி பண்ணணும். ஸோ இது டே க்ளோஸை பத்தி பார்க்க போறோம். இது இல்லாம சில ரிப்போர்ட்ஸ், சிக்கனுக்காண்டி இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்க போறோம். அதாவது டே புக் ரிப்போர்ட், கேஷ் புக் ரிப்போர்ட், பேங்க் ரிப்போர்ட், இதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கவர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டே க்ளோஸ்னா என்னன்றதை உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ டிரான்சாக்ஷன்ல போயிட்டு டே க்ளோஸ் ஆப்ஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாருங்களேன், டே க்ளோஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 23,020 இருக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு. கஸ்டமர் கலெக்ஷன்னா கஸ்டமர் இருந்து ரிசிப்ட்ல வாங்கின கேஷ் அமௌண்ட், ஒரு கேஷ் ரிசிப்ட், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணிட்டு எங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 2,500 இருக்கு. கீழே எதெல்லாம் கார்டு பேமெண்ட், எதெல்லாம் ஜிபே பேமெண்ட், ஹோல்சேல எவ்வளவு வாங்கியிருக்கோம், பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கோம், இந்த எல்லா என்ட்ரியுமே வந்திருக்கும். சரி, இன்னைக்கு 2,500 க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி இருக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு 2,450 தான் இருக்குன்னா 50 அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ இதுதான் மேனுவல் கேஷ். ஸோ 2,450 போட்டுட்டு நீங்க F1 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டே க்ளோஸ் சக்சஸ்ஃபுல்லா சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ அடுத்த நாள் ஓபன் பண்ணீங்கன்னா 2,450 தான் வரும். நீங்க எது மேனுவல் கேஷ் கொடுத்தீங்களோ அந்த கேஷ் அடுத்த நாளுக்கு உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸா வந்துடும். இப்ப என்னன்னா 20ஆம் தேதியில இனிமேல் எந்த டிரான்சாக்சனும் எடிட்டோ டெலிட்டோ புதுசா பில்லும் போட முடியாது. வாங்க இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் பில்லிங் ஸ்கிரீன் போறேன். இது ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கு. நான் மறுபடியும் க்ளோஸ் பண்றேன். இப்ப பில்லிங் ஸ்கிரீன் போறேன். இங்க பாத்தீங்களா, எடுத்தோடனே என்ன சொல்லுதுன்னா 20ஆம் தேதி டே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த தேதியில பில் போட முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ இனிமேல் 20ஆம் தேதியில பில் போட முடியாது. 21ஆம் தேதியில தான் நம்ம பில் போட முடியும். சப்போஸ் உங்களுக்கு 20ஆம் தேதியில அகைன் பில் போடணும் அப்படின்னா, இதே ஆப்ஷன் இங்க F2 பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு 2. இந்த 2 கொடுத்து நீங்க என்ட்ரி பண்ணீங்கன்னா இந்த டேவை கேன்சல் பண்ணவான்னு கேட்கும். ஸோ இந்த டேவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நீங்க பில்லிங் ஸ்கிரீன் போனீங்கன்னா போதும், உங்களுக்கு பில் அளவாக ஆரம்பிக்கும். இதுதான் டே க்ளோஸும் டே க்ளோஸ் கேன்சல் பண்ற விதமும். சோ இது முடிஞ்சிருச்சா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டே புக் ரிப்போர்ட், முக்கியமான ரிப்போர்ட் சிக்கன்ல ஒரே ரிப்போர்ட்ல டோட்டலா என்ன நடந்திருக்குன்றத பார்க்க முடியும். இது சேல் மாஸ்டர்ல போற டே புக் ஃபைனல். இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வியூ பண்ணீங்கன்னா, சோ இந்த டேல என்ன டிரான்சாக்சன் நடந்தாலும் எல்லா ரிப்போர்ட்டையும் சேர்த்து ஒரே ரிப்போர்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணியிருப்போம். இதுதான் டே புக் ரிப்போர்ட். இந்த பாருங்க, டே புக் ரிப்போர்ட் ஓபன் ஆயிடுச்சு. இந்த டே புக் ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் கேஷ் எவ்வளவு இன்னைக்கு ஓப்பனிங், எவ்வளவு இன்னைக்கு கலெக்ஷன்ஸ், நம்ம அந்த டே புக்ல பார்த்தது எல்லாமே இதுல இருக்கும். க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும், சப்ளைட்ட என்ன வாங்கணும், கஸ்டமர்ட்ட என்ன வாங்கணும். நெக்ஸ்ட் பேஜ்ல போனோம் அப்படின்னா இன்னைக்கு கேஷ்ல எவ்வளவு அமௌண்ட் நடந்தது, ரீட்டைல் சேல்ஸ் எவ்வளவு, கார்டு சேல்ஸ் எவ்வளவு, பில் எது கேன்சல் பண்ணியிருக்கோம், அதாவது BL to DC நம்ம பண்ணது, ஹோல்சேல் ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட். இது இல்லாம ஒரே நிமிஷம், ட்ரிப் வைஸ் ரிப்போர்ட்டு, ஹோல்சேல்ல பில் வைஸ் ரிப்போர்ட்டு, அடுத்து பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டு, கஸ்டமர் பேமெண்ட், சப்ளையர் பேமெண்ட், கஸ்டமரோட டெய்லி ஸ்டேட்மெண்ட், சப்ளையரோட டெய்லி ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பென்சஸ், ஸ்டாக் ரிப்போர்ட், ஃபைனலா சேலரி ரிப்போர்ட், P&L வரைக்கும் ஒரே ரிப்போர்ட்டா வரும். இது ஆட்டோமேட்டிக்கா மெயில் சென்ட் பண்ற ஆப்ஷனும் நம்ம அதுல அவைலபிள் இருக்குங்க. இந்த ரிப்போர்ட் அப்படியே நம்ம டே க்ளோஸ் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த டே க்ளோஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கு மெயில் போற ஆப்ஷனும் நம்ம இதுல அவைலபிள் இருக்கு. அதை எப்படி கான்ஃபிக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க Ctrl+Shift F1 போகணும். F1 போய்கிட்டு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சரி, இந்த ஆப்ஷன் இதுல இல்ல, பில்லிங்ல இருக்கு. ஸோ இப்போ நான் பில்லிங் போறேன். பில்லிங் போயிட்டு F12 செட்டிங் பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு, அதாவது ஃப்ரம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நம்ம கம்பெனியில காசாபாஸ் கம்பெனியில கேட்டா கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரம் இமெயில் ஐடி இதோட பாஸ்வேர்டை இங்க கொடுத்துட்டு டே க்ளோஸ் மெயில்ன்றத நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ரம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டில் இருந்து கஸ்டமருக்கு மெயில் போகும். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஒன்று ஆன் பண்ணும். இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கம்பெனில இருந்து நீங்க வாங்கிட்டு இதுல நீங்க F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. கஸ்டமரோட மெயில் ஐடி எங்க செட் பண்ணணும் அப்படின்னா, Ctrl+Shift F1,
சரி, பில்லிங் ஸ்கிரீன்லயே பாருங்களேன், செட்டிங் 1ல பாத்தீங்கன்னா இங்க 2 மெயில் ஐடி இருக்கா. ஸோ இந்த மெயில் ஐடியில வந்து கஸ்டமரோட மெயில் ஐடியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா டே க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமருக்கு அந்த டே புக் ரிப்போர்ட் அப்படியே அவங்களுடைய மெயிலுக்கு போயிடும். எதுக்காண்டி இந்த மெயில் செட் பண்றோம்னா, இன்கேஸ் இது ஆஃப்லைன் சாஃப்ட்வேர்ல ஏதாவது டேட்டா கரப்ட் ஆயிருச்சு, ஹார்ட் டிஸ்க் போயிருச்சுன்னா அந்த ரிப்போர்ட்ல மொத்த ஜாதகமும் இருக்கும். அதாவது கஸ்டமரோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு, சப்ளையரோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு, என்னென்ன நடந்திருக்குன்ற எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அது நம்மளுக்கு ஒரு பேக்கப்பா இருக்கும். அதுக்காண்டி தான் மெயில் ஆப்ஷன் செட் பண்றாங்க. ஸோ டே க்ளோஸ் பண்ணும்போது மெயில் ஆப்ஷனும் நம்ம இதுல அவைலபிள் இருக்கு. இது இல்லாம சில ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். முக்கியமான ரிப்போர்ட்ஸ், அதாவது எல்லாரும் எதிர்பார்க்கறது கேஷ் புக் ரிப்போர்ட் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு என்னென்னலாம் கேஷ் புக்ல நடந்திருக்கு அப்படின்ற ரிப்போர்ட், அதாவது கேஷ் சம்பந்தமா இருக்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதுல வந்துகிட்டு இருக்கும். இது இல்லாம சின்ன பிரிண்டர் எடுக்கிறதுக்காண்டி ஆல் டைப் ஆஃப் ரிப்போர்ட்னு ஒன்று வச்சிருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா சேல்ஸ் மாஸ்டர்ல ஆல் டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் அதே மெத்தடு தான். இப்போ நம்ம டே புக் ஃபைனல் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த டே புக் ஃபைனல் அப்படியே ஒரு சின்ன ரிப்போர்ட்டா பிரிண்ட் அவுட் வருங்க. ஒரு சின்ன பிரிண்டர் வச்சிருந்தா அந்த பிரிண்ட் அவுட்லயே இந்த ரிப்போர்ட்டை நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம். இந்த பாத்தீங்களா சின்ன ரிப்போர்ட், இதுலயும் கேஷ் பேலன்ஸ், ரீட்டைல் ஐட்டமைஸ், ஹோல்சேல் ஐட்டமைஸ், எக்ஸ்பென்சஸ், அடுத்து சப்ளையரோட ரிப்போர்ட், ஸ்டாக் ரிப்போர்ட் எல்லாமே ஒரே ரிப்போர்ட்டா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சேல்ஸ் பில், ஐட்டம் வைஸ் ரிப்போர்ட், கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட், அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே சின்ன பிரிண்டர்ல எடுக்கிற மாதிரியே நம்ம இந்த ரிப்போர்ட் ஃபுல்லாமே வச்சிருப்போம். இங்க இருக்கிற எல்லா ரிப்போர்ட்டுமே சின்ன பிரிண்டர்ல ஈஸியா எடுத்துக்கலாம். இதுதான் என்டையர் இந்த வீடியோ என்ன பார்த்திருக்கோம்னா, டே க்ளோஸ் எப்படி ஒர்க் பண்ண போது, டே புக்ல என்ன, டே புக் மெயிலுக்கு எப்படி போகுது, என்டையர் ரிப்போர்ட்ஸ், சின்ன சின்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம்.